ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட்டுடன் பேரிச்சம்பழம் சேர்த்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியம் மற்றும் கண் பார்வை அதிகரிக்க டீ காஃபிக்கு பதிலாக தினமும் இதை செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து மேல் தோலை சீவிட்டு இது மாதிரி மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது மாதிரி சாஸ் பேனில் அந்த கட் பண்ணி எடுத்த கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு 5-6 பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 15 பாதாம், 5 முந்திரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கூடவே முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டிங்கனாலே போதும். கேரட், பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் எல்லாமே வெந்து சாஃப்டாகிடும். இப்போ சரியாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. மூடி வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும், அதிக டைம் எடுக்காது. பாருங்கள், கேரட் எடுத்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ அதில் வேக வச்ச பாதாமோட மேல் தோலை உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் உரித்து எடுத்த பாதாமி, முந்திரி சேர்த்துக்கங்க. கூடவே நல்லா ஆற வச்ச கேரட், பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கங்க. அதில் வேக வச்ச தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இது மாதிரி திக்கான பேஸ்ட்டாக தான் இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கங்க. மீதியை நல்ல ஏர்டைட் பாட்டிலில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சேர்த்து சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும், கெட்டு போகாது. இப்போ சாஸ் பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பாலை ஊற்றி காய வச்சுக்கோங்க. நல்ல பால் காஞ்சி வரட்டும். இந்த பாலில் தண்ணீர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. நல்லா திக்கான பாலாகவே கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதி வந்ததும் இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துக்கங்க. இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கற்கண்டை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு இப்போ இதோட அரைச்சி எடுத்து வச்ச கேரட் விழுதை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இதில் 4லேருந்து 5 பேர்கிட்ட குடிக்கலாம். பால் நல்லா கொதிக்க பார்த்தே இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நீங்கள் தினமும் சேர்த்து கலந்து குடித்தாலே போதும். நல்ல கண் பார்வை அதிகரிக்கும். இனி கண்ணாடியே போட வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இதுவே நல்ல திக்காக இருக்குது. நல்லா கொதித்த பாலில் சேர்த்து கலந்திங்கனாலே போதும். இந்த விழுதை சேர்த்த பிறகு கொதிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சூடாகவே டம்ளரில் மாற்றி கொடுக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக தினமும் காலை மாலை நேரத்தில் கொடுங்க. குட்டீஸும் குடிப்பாங்க, பெரியவங்களும் குடிப்பாங்க. சூப்பராக நல்ல சுவையாக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் தினமும் 1 டம்ளர் குடிச்சிங்கனாலே போதும். ஆயுசுக்கும் கண்கள் தெளிவாக தெரியும். இனி கண்ணாடியே போட வேண்டியது இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி. இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.